கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதா முழுசா தெளிஞ்சவங்க, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்து போவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை கூறுவதற்கு நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க நல்லது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே அதிகமாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை முன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். என்ன சாமி இது சனியுடைய வக்கிர பயிற்சி? சனி பயிற்சி எங்களுக்கு தெரியும். இது என்ன புதுசா ஒண்ணு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மார்ச் இறுதியில சனி பயிற்சியானது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போய் சஞ்சாரம் பண்ணிட்டாரு. சனி பகவான் இன்னும் அங்கதான் இருக்காரு. ஆனா அங்க இருந்துட்டு இத்தனை நாட்களா உங்களுக்கு மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக கடகராசிக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதுதான் பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா 12 ராசிக்குமே முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். இத்தனை நாட்களாக உங்களுக்கு நிறைய கஷ்ட தன்மைகளை அதிகமாகவே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மாறுதல் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானதும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சுக்கிர பயிற்சியோட பலன்கள் பார்த்தீங்கன்னா அது பொது பலனாகவே பார்க்கப்படுது. 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் இத்தனை நாட்களாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. ஏன்னா குரு பயிற்சியோட பலன்கள் கிடைத்தால் மட்டும்தான் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் முன்னேற்றம் இருக்காது. கடந்த காலகட்டங்களில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியான உங்க வாழ்க்கை இந்த வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு குரு பயிற்சியோட பலன் இதை வருட கிரக மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு ஒரு 5-6 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் முழுமையாக கிடைக்க போகுது. இனி பொருளாதாரத்துல நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்க தகுதிக்கு ஏற்ப மாதிரியே நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது. அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் சைடோ
நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சுகிட்டே இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் வந்தடும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருமணம் அப்படின்றது ஈஸியாவே அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயதும் பாத்தீங்கன்னா 30 வயது, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய கடகராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்றது இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நண்பர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்க உடல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே முழுவதுமாக நிவர்த்தியாகி இந்த 2025 முடிவதற்கு உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதாவது பாத்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் இருவரும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கடகராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி மூலமாக தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது. இதன் மூலமாக ஈஸியாகவே வந்து காதல், அடிக்கடி சண்டை பிரச்சனை, ஈகோ, இதன் மூலமாக நிறைய பிரேக்கப் எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் ஒரு கடகராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத கடகராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. இந்த 2025 முடிஞ்சு 2026ல் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிக
மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு எப்படியாவது உங்களை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காகவே நிறைய சதி திட்டங்களும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய நண்பர்களும் போடக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபர்களிடமிருந்து விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரகசியத்தை யார்ட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அப்படி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையும் கஷ்டமும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது.